அனைவருக்கும் வணக்கம். இப்போ நில அளவைத் துறையில் ஒரு இடம் சதுரமாக இருக்கும், செவ்வகமாக இருக்கும், வட்டமாக இருக்கும், அங்கங்கே பெண்டு பெண்டாக இருக்கும். அந்த மாதிரி பெண்டு பெண்டாக இருக்கிற இடத்த அளக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சில இடங்கள்லாம் குட்டி 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 பெண்டாக இருக்கும். அந்த மாதிரி இடங்களை அளக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த வளைவுகளை நேர்படுத்துகிறோம் அல்லது வளைவுகளை சமன் செய்கிறது அப்படின்னு பேர். அதாவது ஈக்குவலைசேஷன் ஆஃப் பெண்ட்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். அதுக்கு அந்த எல்லைகள் இப்போ ஒரு புலப்படம் இருக்குன்னா, ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நான்கல்லை இருக்கும், நான்கல்லை இல்லாது குட்டி குட்டி வளைவாக இருக்கிறது இருக்கும். அந்த மாதிரி வளைவுகளை நேர்படுத்தி அளக்கிறதுக்கு என்னென்ன அந்த மாதிரி வளைவுகளை சமன் செய்யும்போது எப்படி இருக்கணும் அந்த இடம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு எல்லைகளில் உள்ள வளைவுகளை சமன் செய்யும்போது அது ரொம்ப டவுன் மாதிரி அதிக மதிப்புமிக்க நிலமாக இருந்துச்சுன்னா 2 மீட்டரும், மதிப்பு குறைவாக ரூரலில் அந்த மாதிரி ரொம்ப காடு மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மதிப்பு குறைவான இடங்களை 4 மீட்டரும் வரைக்கும் நிர்ணயம் செஞ்சு வளைவுகளை சமன் செய்யலாம். இதுக்கு என்னென்னா வளைவுகளை சமன் செய்தல் அல்லது வளைவுகளை நேர்படுத்துதல்னு பேர். ஈக்குவலைசேஷன் ஆஃப் பெண்ட்ஸ் அப்படின்னு பேர். அந்த மாதிரி வளைவுகளை சமன் செஞ்சு அளக்கும்போது இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அளக்கிறதுக்கு. இல்லாட்டி குட்டி குட்டி வளைவாக போய் அளந்துக்கிட்டு இருக்கணும், அதுக்கு ஒரு அளவு வச்சிட்ருக்கணும். அந்த மாதிரி வளைவுகளை சமன் செய்யும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு இடத்துல நிறைய வளைவுகள் இருக்குது, அதை சமன் செஞ்சு அளக்கிறோம் அப்படின்னா 2 பக்கத்துலேயும் ஒரே நில உடைமைதாரருக்கு மேல் இருந்தால் சமன் செய்ய என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னா, 2 பக்கம் இப்போ என்னோடய நிலத்தை சமன் செய்கிறோம் அப்படின்னா, என் நிலத்துக்கு 2 பக்கத்துலேயும் என்னோட நிலமாக இருக்குந்தால் சமன் செஞ்சுக்கலாம். ஒரு நில உடைமைதாரருக்கு மேலே ஒருத்தர் தான் இருக்கணும். அந்த பக்கம் இந்த பக்கம்னு மாறி மாறி இருக்கக்கூடாது. ஒரு நில உடைமைதாரருக்கு மேல் இருந்தால் அந்த இடத்த சமன் செய்யக்கூடாது. அந்த வளைவு அப்படியே வச்சு தான் அளந்துட்டு வரணும். அப்புறம் அந்த மாதிரி சமன் செய்கிற இடத்துல விலை உயர்ந்த மரங்கள், வீடுகள், கிணறு அந்த மாதிரி இருந்தாலும் அந்த இடத்த நேர்படுத்தக்கூடாது, சமன் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க மண் வளம், தரம், வகைப்பாடு 2 பக்கங்கள்லேயும் இந்த நிலத்தையும் இந்த நிலத்துக்கும் ஒரே மாதிரியாக இருந்துச்சுன்னா சமன் செய்யலாம். வேறுபாடுகள் இருந்தால் சமன் செய்யக்கூடாது. அதாவது நம்ம என்னென்னா அந்த பவுண்ட்ரியை தானே மாற்றுறோம், அந்த எல்லையை மாற்றுறோம். அப்போ இந்த பக்கம் ஒரு நிலம், அந்த பக்கம் ஒரு நிலம், நம்ம 2 வேறு வேறு மனுதாரரோ சமன்தாரர் வேறு வேறு நில உடைமைதாரராக இருந்தால் பண்ணக்கூடாது. ஒரே உடைமைதாரராக இருந்தால் ஒரு உடைமைதாரருக்கு மேல் இருந்துச்சுன்னா பண்ணக்கூடாது, ஒரே உடைமைதாரர் இருந்தால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டாதாரர் என் பக்கம் சமன் செஞ்சேன்னா என்னோடய இடம் கூடுதலாக வருது, உனக்கு குறைச்சலாக வரும் அப்படின்னு பட்டாதாரர் ஆட்சேபனை வந்தாலும் அதை சமன் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் வளைவின் அகலம் நஞ்சை நிலமாக இருந்தால் 2 மீட்டரும், கொஞ்சை நிலமாக இருந்தால் 4 மீட்டரும் கொண்ட வளைவுகளை சமன் செய்யலாம். அந்த அளவுகளுக்கு மேற்பட்டு இருந்தால் அளவுகளை சமன். அதாவது அந்த நிலம் நஞ்ச நிலமாக இருந்துச்சுன்னா 2 மீட்டர், புஞ்ச நிலமாக இருந்துச்சுன்னா 4 மீட்ரு கொண்டு அந்த வளைவுகளை நேர்படுத்தலாம். அப்படி அதுக்கு மேலே அந்த அளவுகளுக்கு மேலே போயிடுச்சுன்னா வளைவுகளை சமன் செய்யக்கூடாது. வணக்கம், நன்றி.